ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 அதிகாரம் 17 18 வசனம். புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 23 verses 17 and 18. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இந்த இடத்திலே ஞானியாகிய சாலமோன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், உன் மனதை பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நம்மளை சுற்றிலும் இந்த உலகத்தில் அநேக மக்கள் இருக்கிறாங்க. அதில் அநேகர் பாவம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் செழிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அநேக நேரத்தில் துக்கமாக இருக்குது. நம்ம விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம், வேதம் வாசிக்கிறோம், பரிசுத்தமாக ஜீவிக்கிறோம். நம்ம இந்த உலகத்தாரை போல் நம்ம இல்லாதபடி அக்கிரம அநியாயங்களை எல்லாம் செய்யாமல் நீதியாக வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவர்களைப் போல நம்ம உயர்த்தப்படவில்லையே, அவர்கள் விருத்தி அடைகிறது போல நம்ம விருத்தி அடையவில்லையே, நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறதே என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் மற்றவர்களை பார்த்து, நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களை பார்த்து பொறாமை கொள்ள ஆரம்பித்து விடுகிறோம். அதை தான் இங்கே சொல்லுகிறாரு, நீ பொறாமை கொள்ள, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. ஏன்னா அவங்க பாவிங்க. அவங்க பசும் புல்லை போல செழிப்பார்கள், ஆனால் ஒரு நாளில் அவங்க அறுப்புண்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்களே பரிசுத்தமாக ஜீவிக்கிறீங்க, உண்மையாக இருக்கிறீங்க, நீதியாக வாழ்கிறீங்க, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நாடோறும், டே டு டே லைஃப்பில் நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரை பற்றும் பயத்தோடு நம்ம வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தீங்கன்னா 18 வசனம் நமக்கு ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை கொடுக்குது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கூடாக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். பல போராட்டங்களின் வழியாக போகிறீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கவில்லை. எல்லாம் உங்களுக்கு முரண்பாடாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். நான் இப்படி செய்வேன், உன் வாழ்க்கையில் நான் ஒரு வாசலை திறப்பேன், உன் பிள்ளைகளின் வாழ்க்கை இப்படி இருக்கும், உன் குடும்பத்தை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன் என்றெல்லாம் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். ஆனால் உங்கள் வாழ்க்கை போகிற முறையை பார்த்தா அந்த வாக்குத்தத்தத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, வித்தியாசமாக இருக்குது, எல்லாம் முரண்பாடாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உன்னை சுற்றில் இருக்கிற மக்களை பார்த்து பொறாமைப்பட்டு இருக்காத. நீ செய்ய வேண்டியது நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, நாடோறும்னா டெய்லி, நாடோறும் ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு மாத்திரம் இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் விமோச்சனம் இல்லாமல், எதுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல் நீ போயிட்டுருக்கிறியோ, அந்த எல்லா காரியத்திற்கும் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் இதுவரைக்கும் நம்பி இருக்கிறீங்க பார்த்தீங்களா, கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாடோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி பயப்படணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவர் என்னை அடிச்சிருவார், ஆண்டவர் என்னை தண்டிச்சிருவார், ஆண்டவர் என்ன நியாயம் தீர்த்துருவார் என்று அப்படியெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு நம்ம பயப்படுகிற பயம் எப்படி இருக்கணும்னா, பக்தியோடு கூட இருக்கிற ஒரு பயம். பக்தியோடு கூட இருக்கிற ஒரு பயம்தான் ஆண்டவர் நம்ம கூட எதிர்பார்க்கிறார்.
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். பயத்தோடும், அது என்ன பயம்? ஆண்டவரை அடிச்சிருவார். ஒரு கோலத்தனமான பயம் இல்லை. கோலத்தனமான பயந்தோம்னா என்ன நடக்கும்னா, நரகத்துக்கு தான் போவோம். நரகத்துக்கு யார் போவா? கோலத்தனமான ஒரு பயப்படுகிறவர்கள் தான் நரகத்துக்கு போவாங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க அப்படின்ற லிஸ்ட்டில் முதல்ல வர்றது பயப்படுகிறவர்கள். கோலத்தனமான பயம். அப்படிப்பட்ட ஒரு பயம் ஆண்டவர் அவரை பார்த்து பயப்பட சொல்லவே இல்லை. ஆண்டவர் அவரை பார்த்து பயப்பட சொல்லுகிற ஒரு பயம் எப்படிப்பட்ட பயம்னா, ரெவரன்ஷியல் ஃபியர். ஒரு பயபக்திக்குரிய, ஒரு மரியாதைக்குரிய ஒரு பயத்தை தான் ஆண்டவர் அவரை பார்த்து நாம் பயந்து இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். வேற ஒன்றையும் ஆண்டவர் கேட்கலை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் தேவன் நம்மிடத்தில் நாடோறும் அவருக்கு பயந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. அது எப்படிப்பட்ட ஒரு பயம்னா, ரெவரன்ஷியல் ஃபியர். ஆண்டவருக்கு ஒரு பக்தியோடு கூட இருக்கிற ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம். அப்படிப்பட்ட ஒரு பயத்தை நீங்கள் ஆண்டவர் இடத்துல நீங்கள் காண்பிப்பீர்களாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தீர்வு இல்லையோ, எதெல்லாம் பிரச்சனையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, அது எல்லாத்துக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் இது வரைக்கும் ஆண்டவரை நம்பிட்டீங்க பார்த்தீங்களா? இவ்வளோ வருஷம் நீங்கள் நம்பிட்டீங்க. ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது என்பது தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பாட்டம் லைன் என்ன? கர்த்தருக்கு நாடோறும் கர்த்தருக்கு பயந்துரு, அவ்வளோதான். நாடோறும் நம்ம கர்த்தருக்கு பயந்துருக்கும் போது அந்த மற்ற காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீர் உரைத்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே பேசின வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையில் வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் அனுபவமாக கர்த்தர் கிருபை செய்தரும். தேவ கிருபைக்கு தாட்டுகிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.